ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் காய்ஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஆதித்யாவின் வீடு ஒரு அரண்மனை போன்ற பிரம்மாண்டம். ஹாலில் ஆதித்யாவின் தந்தை ராஜசேகர் செய்தித்தாள் படித்து கொண்டிருந்தார். அருகில் அவரது மனைவி, அன்பே உருவமான லக்ஷ்மி, மெல்லிய புன்னகையுடன் சாமி கும்பிட்டுவிட்டு வந்து அமர்ந்தார். அந்த வீட்டின் கௌரவமும் அமைதியும் அங்கே பிரதிபலித்தது. ஆதித்யா குளித்துவிட்டு ஒரு கருப்பு நிற டிஷர்ட் மற்றும் ட்ராக் பேண்ட் அணிந்து மிகவும் ஃப்ரெஷ்ஷாக கீழே வந்தான். அவனது முகத்தில் அந்த பெரிய டீல் வெற்றியின் திருப்தி தெரிந்தது. அப்பா, பிஸ்னஸ் டீல் சக்ஸஸ் ஆயிடுச்சு. நம்ம கம்பெனியோட அடுத்த லெவலுக்கு இது ரொம்ப முக்கியம். அதான் வர சண்டே நைட் ஒரு பெரிய பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதை கேட்ட ஆதியின் தந்தை ராஜசேகர் பெருமையுடன், சூப்பர் ஆதி, உன் உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி இது. கண்டிப்பாக கொண்டாடியே ஆகணும். லக்ஷ்மி, பாத்தியா உன் மகனோட வளர்ச்சியை? எனக்கு தெரியுங்க, என் பிள்ளை எதை தொட்டாலும் அது வெற்றியாகும்னு. அந்த சந்தோஷமான தருணத்தில் அழைப்பு மணி ஒலித்தது. வேலைக்காரன் கதவை திறக்க உள்ளே நுழைந்தவர்களை கண்டதும் ஆதித்யாவின் முகம் சட்டென்று இறுகியது. உள்ளே வந்தது ரியாவின் தந்தை சுந்தரம் மற்றும் அவரது மனைவி நிர்மலா. சுந்தரம் ராஜசேகரின் சிறுவயது நண்பர் மட்டுமல்ல, பல வருடங்களாக தொழிலிலும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தவர். ஆனால் ரியா செய்த காரியம் அந்த நீண்ட கால நட்பில் ஒரு பெரிய விரிசலை ஏற்படுத்தியிருந்தது. சுந்தரம் மிகவும் உடைந்து போயிருந்தார். ஒரு காலத்தில் கம்பீரமாக பேசியவர் இன்று தலை குனிந்து நின்றார். ஆதித்யாவுக்கு அவர்களை பார்த்ததும் அந்த திருட்டு சம்பவமும் மதிப்பட்ட அவமானமும் தான் நினைவுக்கு வந்தது. அவனது கண்கள் சிவந்தன. ஆத்திரத்தில் ஏதோ பேச வந்தவனை ராஜசேகரின் பார்வை தடுத்தது. ஆதித்யா மௌனமாக ஒரு அலட்சியமான தலையசைப்போடு வாங்க என்று மட்டும் சொல்லிவிட்டு சோஃபாவில் அமர்ந்தான். வாங்க சுந்தரம், வாங்க நிர்மலா, என்ன திடீர்னு வந்து உக்காருங்க. சுந்தரம் அமரவில்லை. அவர் ராஜசேகரின் முன்னால் கைகளை கட்டி கொண்டு நின்றார். அவரது கண்கள் கலங்கியிருந்தன. ராஜசேகர், எந்த முகத்தை வச்சுட்டு உன் முன்னாடி வந்து நிப்பன்னு தெரியல. எனக்கும் நிர்மலாவுக்கும் தலைகுனிற மாதிரி என் பொண்ணு காரியம் பண்ணிட்டா. உன்னோட கம்பெனி பணத்தை அவள் திருட முயற்சி பண்ணுவான்னு நான் கனவுல கூட நினைக்கல ராஜசேகர். நட்புக்கும் துரோகம் பண்ணிட்டா, உன்னோட நம்பிக்கைக்கும் துரோகம் பண்ணிட்டா என்று ராஜசேகரிடம் சுந்தரம் கூற, இந்த பக்கமோ நிர்மலா அழுது கொண்டே லக்ஷ்மியின் கையை பிடித்து, லக்ஷ்மி, எங்களை மன்னிச்சிடுங்க. ஆதித்யா கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறோம். ரியா பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். அவளுக்கு தண்டனை கிடைச்சதில் எங்களுக்கு வருத்தம் இல்லை. ஆனால் உங்ககிட்ட இருந்த அந்த அன்பு போயிடுமோன்னு பயமாக இருக்கு என்று அழுது கொண்டே லக்ஷ்மியின் கையை பிடித்து கோரினார் நிர்மலா. ஆதித்யா சட்டென்று எழுந்தான். அவனது குரலில் வேகம் இருந்தது. அங்கிள், ரியா பண்ணது வெறும் திருட்டு முயற்சி மட்டும் இல்லை. அந்த பழியை ஒரு அப்பாவி பொண்ணு மேலே போட பார்த்தா அந்த பொண்ணோட கௌரவமே போயிருக்கோம். என் கம்பெனி பணத்தை விட என் ஸ்டாஃபோட நேர்மை தான் எனக்கு முக்கியம். ரியா பண்ணதுக்கு மன்னிப்பே கிடையாது. அதை கேட்ட ராஜசேகர், ஆதி விடு. சுந்தரம், நீங்கள் இப்படி வந்து நிற்கிறது எனக்கே கஷ்டமாக இருக்குது. நம்ம 30 வருஷம் நண்பர்கள். ரியா பண்ண தப்புக்கு நீங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? பிள்ளைங்க வளர்கிற விதம் அப்படி ஆயிடுச்சு. நீங்கள் வருத்தப்படாதீங்க. சுந்தரம் ஆதித்யாவை பார்த்து கை கோப்பினார். ஆதி, ரியா செஞ்ச தப்புக்கு நாங்கள் பிராயச்சித்தம் தேட வரல. ஆனால் எங்கள் நட்பு மட்டும் சிதைஞ்சிடக்கூடாதுன்னு வேண்டிக்கிறோம். உன் கோபம் நியாயமானது தான். முடிஞ்சா எங்களை மன்னிச்சிடு என்று கோர ஆதித்யாவின் மனம் பாரமாக இருந்தது. துரோகம் என்பது தெரிந்தவர்களிடமிருந்து வரும்போது அது எவ்வளவு பெரிய வலியை தரும் என்பதை அவன் உணர்ந்தான். அதே சமயம் இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவிலும் உண்மையாக நின்ற மதியின் முகம் அவன் நினைவில் வந்து போனது. மன்னிப்பு கேட்ட பிறகு கிளம்ப வேண்டிய சுந்தரம் ஏதோ ஒரு தயக்கத்துடன் அங்கேயே நின்றார். அவரது முகத்தில் ஒருவித நப்பாசை தெரிந்தது. ராஜசேகரின் கைகளை பற்றி கொண்டு குரலை தாழ்த்தி பேச ஆரம்பித்தார். ராஜசேகர், மன்னிப்பு கேட்டதோட ஒரு பெரிய உதவியையும் உன்கிட்ட கேட்க வந்திருக்கேன். ரியா பண்ணது தப்பு தான் ராஜசேகர், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவள் இப்போ ரொம்ப உடஞ்சி போயிருக்கா. அவளோட எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்குது. அவள் பண்ணது ஒரு நிமிஷத்து ஆவேசம்னு நினச்சி தயவு செஞ்சு
அவளை மறுபடியும் கம்பெனியில் சேர்த்துக்கோ ராஜசேகர். அவள் திருந்த ஒரு வாய்ப்பு கொடுப்பா. சுந்தரம் பேசி முடிக்கும் முன்பே ஆதித்யா சோஃபாவிலிருந்து விசுக்கென்று எழுந்தான். அவனது கண்கள் சிவந்து முகம் ஆத்திரத்தில் துடித்தது. என்ன சொல்கிறீங்க அங்கிள்? திருட வந்தவளுக்கு திரும்பவும் வேலையா? இது கம்பெனியா இல்லை தர்ம சத்திரமா? அவள் பண்ணது ஒரு சின்ன தப்பு கிடையாது, ஒரு திட்டமிட்ட சதி. அந்த பழியை மதி மேலே போட்டு அவள் வாழ்க்கையை சிதைக்க பார்த்தா. அப்படிப்பட்டவளை நான் எப்படி திரும்பவும் உள்ளே விடுவேன்? சான்ஸே இல்லை என்று ஆதி ஆத்திரத்தில் கூற, சுந்தரமோ, ஆதி, ரியா சின்ன வயசுலேருந்தே உன்னோட வளர்ந்தவ. அவன் மேலே உனக்கு உரிமை இருக்குது. நீயே அவளை கண்டித்து திருத்தலாம்ல. அவளை சும்மா வேலைக்காரியை கூட வச்சுக்கோ, ஆனால் வெளியே அனுப்பி அவமானப்படுத்தாதாதி என்று கூற, அங்கிள், தப்பு பண்ணுறவங்க சொந்தக்காரங்களாக இருந்தால் ஒரு நீதி, வெளியாட்களாக இருந்தால் ஒரு நீதியா? ரியா உள்ளே வந்தா மதியோட நிலைமை என்ன? உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு இங்கே மரியாதையே இல்லையா? அப்பா, நீங்கள் சொல்லுங்கள், இது நியாயமா என்று கேட்க அறையில் நிசப்தம் நிலவியது. ராஜசேகர் தன் நண்பன் சுந்தரத்தின் முகத்தையே பார்த்தார். சுந்தரத்தின் கண்களில் இருந்த அந்த வேதனை ராஜசேகரை 30 வருட பின்னோக்கி தள்ளியது. அவர்கள் இருவரும் கஷ்டப்பட்ட காலங்களில் சுந்தரம் அவருக்கு தோள் கொடுத்த நினைவுகள் வந்து போயின. ஆதி, அமைதியா இரு. சுந்தரம், ரியா பண்ணது மன்னிக்க முடியாத தப்பு தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் என் நண்பன் நீ வந்து நிற்கிறப்போ என் பையனோட கம்பெனி கௌரவத்தை விட உன்னோட கண்ணீர் எனக்கு பெருசாக தெரியுது. அப்பா, என்ன சொல்கிறீங்க என்று அதிர்ச்சியில் ஆதி கூற, ஆதி, ரியா கம்பெனிக்கு திரும்ப வரட்டும். ஆனால் அவள் பழைய பதவியில் இருக்க மாட்டா. ஒரு சாதாரண ஜூனியர் ஸ்டாஃபாக வேலை செய்யட்டும். அவள் திருந்துறதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்போம். திருந்துறாளான்னு பார்ப்போம். சுந்தரம், உன் நட்புக்காக நான் இதை செய்கிறேன். ஆனால் இதுதான் கடைசி வாய்ப்பு என்று ராஜசேகர் கோர, சுந்தரம் அப்படியே நெகிழ்ந்து போய் ராஜசேகரின் கைகளை இறுக பற்றி கொண்டார். ரொம்ப தேங்க்ஸ் ராஜசேகர், ரொம்ப தேங்க்ஸ்டா. என் கௌரவத்தை காப்பாற்றிட்ட. நீ ஒரு உண்மையான நண்பன்னு மறுபடியும் நிரூபிச்சிட்ட. நிர்மலாவும் லக்ஷ்மியின் கையை பிடித்து கொண்டு அழுது கொண்டே நன்றி சொன்னார். ஆனால் ஆதித்யா அவன் அங்கே நிற்கக்கூட விரும்பவில்லை. அவனது நேர்மையும் மதிக்காக அவன் வைத்திருந்த அந்த பாதுகாப்பும் சுக்குநூறாக உடைந்தது போல உணர்ந்தான். அவன் சுந்தரத்தையும் ரியாவின் அம்மாவையும் ஒரு தீட்சண்யமான பார்வை பார்த்துவிட்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் விறுவிறுவென மாடிக்கு சென்றான். அவனது ஒவ்வொரு அடியிலும் ஆத்திரம் தெரிந்தது. மாடிக்கு சென்றவன் தன் அரைக்கதவை ஓங்கி அரைந்து சாத்தினான். அப்பா, தப்பு பண்ணிட்டீங்க. ரியாவை உள்ள விடுறது ஒரு பாம்பை தத்து எடுக்கிறதுக்கு சமம் என்ற ஆவேசத்தில் அறையில் இருந்த பொருட்களை தட்டிவிட்டான். வெளியே இடி இடிக்க, மின்னல் வானை பிளக்க, பெருமழை கொட்டி கொண்டிருந்தது. அந்த மழைநீர் ஜன்னல் கண்ணாடிகளில் வழிந்து ஓடுவது போல 2 இதயங்களில் காதலும் காமமும் கலந்த உணர்வுகள் வழிந்து கொண்டிருந்தன. ஒரு பக்கம் தனது பிரம்மாண்டமான அறையில் ஆதித்யா, மறுபக்கம் தனது சிறிய ஓட்டு வீட்டின் ஜன்னல் ஓரம் மதி. இருவருக்கும் இடையே மைல்கள் இடைவெளி இருக்கலாம், ஆனால் அவர்களின் நினைவுகள் ஒரே புள்ளியில் கை கோர்த்து கிடந்தன. மதி தனது சிறிய மெத்தையில் படுத்துக்கொண்டு ஜன்னல் வழியாக மலையை பார்த்து கொண்டிருந்தாள். மின்னல் வெட்டும் போதெல்லாம் அவளது முகத்தில் ஒரு மின்னல் வெட்டி மறைந்தது. அது ஆதித்யாவின் நினைவு தந்த மின்னல். அவள் மெதுவாக தனது விரல்களால் தனது இதழ்களை தொட்டு பார்த்தாள். அந்த இடம் இன்னும் தகிப்பது போல அவளுக்கு தோன்றியது. ஆதித்யா அவளை அந்த அறையில் சிறைப்பிடித்து அவளது எதிர்ப்புகளை மீறி அவளது இதழ்களில் பதித்த அந்த ஆழமான முத்தம், அதை நினைக்கும் போதே மதியின் உடல் ஒரு முறை சிலிர்த்தது. அவள் சற்றென்று தனது 2 கைகளால் முகத்தை மூடிக்கொண்டாள். வெட்கத்தில் அவளது கன்னங்கள் அந்த மின்னலையும் தோற்கடிக்கும் வகையில் சிவந்து போயின. அவள் கண்களை மூடினாள். ஆதித்யா அவளை பார்த்து அந்த ஒரு ஒற்றை கண்ணை அடித்த காட்சி வந்து போனது. ராட்சச, எப்படி இவ்வளோ தைரியமா எல்லார் முன்னாடியும் அப்படி ஒரு பார்வையை பார்த்தான் என்று அவள் முணுமுணுத்தாள். அவள் மெதுவாக தனது புடவையை சற்றே விலக்கி தனது இடுப்பு பகுதியை தொட்டு பார்த்தாள். ஆதித்யா ஆத்திரத்திலும் பொறாமையிலும் அவளை இழுத்து அணைத்த போது அவனது கைவிரல்கள் பதிந்த அந்த இடம் இப்போது சிவந்து போயிருந்தது. அவள் மெல்ல அந்த இடத்தை வருடினாள்.
ஒரு மெல்லிய வலி அவளது நரம்புகளை தீண்டியது. டி ஆதி, ஏன்டா இப்படி பண்ணுன? உன்னோட மதிக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா? இன்னொரு தடவை இப்படி பண்ணுன, நானும் சும்மா இருக்க போகிறதில்ல. உன் கண்ணத்தை அப்படியே கிள்ளி வச்சிடுவேன் பாரு. அவள் தன்னையும் அறியாமல் அவனை டே என்று ஒருமையில் அழைத்ததும் அவளுக்கே ஒரு கணம் அதிர்ச்சியாக இருந்தது. என்னடி மதி இது? அவர் உன் பாஸ். அவர் எவ்வளோ பெரிய ஆளு. நீ என்னடானா அவரை பற்றி இப்படி நினச்சிட்ருக்க என்று தனக்கு தானே கடிவாளம் போட்டுக்கொண்டாள். அவளது கனவுலகம் சற்றே கலைந்தது. ரியா திரும்ப வரப்போகும் விஷயம் அவளுக்கு தெரியாது என்றாலும் தன் குடும்ப சூழ்நிலையை பற்றிய நினைவு அவளை சுட்டது. வேண்டாம் மதி, இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது. அவர் ஒரு மேகக்கூட்டம், நீ தரையில் ஓடுற ஒரு சாதாரண நதி. இந்த தற்காலிக சிலிர்ப்புகள் உன் வாழ்க்கையை சிதைச்சிடும். ஆதித்யா சார் உன் மேலே வச்சிருக்கிறது காதலா இல்லை அதிகாரமானு கூட உனக்கு தெரியாது. மனசு அடக்கு மதி, மனசு அடக்கு. அவள் போர்வையை இழுத்து தலைவரை போர்த்தி கொண்டாள். ஆனால் போர்வையின் கதகதப்பை விட ஆதித்யாவின் அந்த அணைப்பின் வெப்பம் அவளை தூங்க விடாமல் வாட்டியது. அதே சமயம் ஆதித்யா தனது பால்கனியில் நின்று மழையில் நனைந்து கொண்டிருந்தான். ரியா மீண்டும் வரப்போகும் ஆத்திரம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவனது கைகளில் மதியின் அந்த மென்மையான இடையை தீண்டிய உணர்வு இன்னும் அகலவில்லை. அவன் தனது உள்ளங்கையை பார்த்து கொண்டான். உன்னை பார்க்கும்போதெல்லாம் என் கட்டுப்பாடு ஏன் உடையுது மதி? நீ என்னை வெறுக்கிற மாதிரி நடிக்கிற, ஆனால் உன் கண்ணு ஏங்கிறத நான் பார்க்குறேனே. இந்த சண்டே பார்ட்டியில் நீ என் பக்கத்தில் தான் இருக்க போகிற. இந்த உலகம் முழுசுக்கும் நீ யாருன்னு காட்ட போகிற. மழை வலுத்தது. இரண்டு இதயங்களின் துடிப்பும் அந்த மழையின் ஓசையோடு போட்டி போட்டு கொண்டு அதிகரித்தது. வெளியே மழை பெய்து கொண்டிருந்தாலும் ஆதித்யாவின் அறைக்குள் ஒரு அனல் காற்று வீசிக்கொண்டிருந்தது. அது அவன் இதயத்திற்குள் எரிந்து கொண்டிருக்கும் காதலின் தகிப்பு. அவன் தனது கட்டிலில் சாய்ந்து கொண்டு கைகளை தலைக்கு பின்னால் கட்டியபடி மின்விசிறியின் சுழற்சியை பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் கண்கள் பார்த்தது அந்த அலுவலக அறையின் காட்சிகளைத்தான். அவன் கண்களை மூடினான். நினைவுகள் அலைகளாய் வந்து அவனை மோதின. அந்த முத்தம், அது வெறும் இதழ்களோட சந்திப்பில்லை. ஒரு வாரமாக நான் பட்ட அத்தனை வேதனைகளுக்கும் அவகிட்ட கேட்ட பிராயச்சித்தம். அவள் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து நின்றாலும் அவளது இதழ்கள் சொன்ன ரகசியம் எனக்கு மட்டுமே தெரியும். மதி, நீ எவ்வளவுதான் என்னை வெறுக்கிற மாதிரி நடித்தாலும் என் அணைப்பில் உன் உடல் காட்டும் அந்த நடுக்கம் உன் காதலை என்கிட்ட காட்டி கொடுத்துடுது. ஆதித்யா அந்த நினைவுகளை மீண்டும் மீண்டும் அசை போட்டான். அவனது இதழ்களில் ஒரு கர்வமான புன்னகை தவிழ்ந்தது. இன்னைக்கு நீ என் பிடியிலிருந்து தப்பிச்சிருக்கலாம் மதி, ஆனால் உன் நினைவுகளில் நான் நிரந்தரமாக குடியேறிட்டேன். அலைபேசியை எடுத்தான். மதி என்று சேமிக்கப்பட்டிருந்த அந்த எண்ணை பார்த்தான். அவளுக்கு ஒரு செய்தி அனுப்ப வேண்டும் என்று அவன் விரல்கள் துடித்தன. அவன் டைப் செய்ய ஆரம்பித்தான். ஆதித்யா அனுப்பும் மெசேஜ். மழை பெய்யுது, ஆனால் எனக்கு உள்ள அனலாக இருக்குடி. இன்றைக்கி உன் இடுப்பில் நான் வச்ச தழும்பு இன்னும் ஆறாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கொடுத்த அந்த வலியும் அந்த முத்தமும் உன்னை தூங்க விடாதுன்னு எனக்கு தெரியும்டி. சண்டே பார்ட்டிக்கு நான் அனுப்ப போகிற அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா. உன்னை அந்த பிரம்மாண்டமான கூட்டத்தில் என் பக்கத்தில் நிற்க வைக்க போகிறேன். என்னை சார்னு கூப்பிட்டு தப்பிச்சிடலான்னு நினைக்காத. நீ எனக்கு மட்டும்தான். குட் நைட் டி. உன்னோட கனவில் நான் வருவேன், ஜாக்கிரதை. மறுபக்கம் போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு உறங்க முயன்ற மதியின் ஃபோன் அதிர்ந்தது. அவள் ஃபோனை எடுத்து பார்த்தாள். சார். அந்த பெயரை பார்த்ததுமே அவளது இதயம் தொண்டை குழிக்கு வந்துவிட்டது. அவன் அனுப்பிய அந்த வரிகளை வாசிக்க வாசிக்க அவளது உடல் ஒரு முறை மின்சாரம் பாய்ந்தது போல அதிர்ந்தது. ராட்சசன், இவ்வளோ நேரத்தில் என்ன மெசேஜ் இது என்று முணுமுணுத்தாள். அவள் தனது இடுப்பை மீண்டும் தொட்டு பார்த்தாள். அவன் சொன்னது போல அந்த தழும்பு இன்னும் அவளது இதயத்தில் ஆழமாக பதிந்திருந்தது. அவள் பதிலை டைப் செய்ய போனாள். பின் வேண்டாம் என்று ஃபோனை நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். அந்த மழையில் ஆதித்யாவின் அந்த வார்த்தைகள் அவளுக்கு ஒரு தாலாட்டாக மாறியது. மலைக்கரைகள் படிந்த அந்த விடியல் ஈரமான பூமியின் வாசத்துடன் மெல்ல மலர்ந்தது. மதியின் வீட்டு தோட்டத்தில் இருந்த செடிகளில் மலைத்துளிகள் முத்துக்களாய் மிச்சமிருந்தன. முந்தைய இரவின் அந்த நள்ளிரவு செய்தியால்
உறக்கத்திற்கும் விழிப்புக்கும் இடையிலான ஒரு மயக்க நிலையிலேயே மதி இருந்தாள். மங்கலான சூரிய ஒளி ஜன்னல் வழியே அவளது முகத்தை தீண்ட மெல்ல கண்கள் விழித்தாள். அவளது முதல் சிந்தனை அந்த அலைபேசியின் செய்தியில்தான் இருந்தது. மதி மெல்ல எழுந்து போய் வாசற்கதவை திறந்தாள். அங்கே ஒரு நபர் கருப்பு நிற சீருடையில் நின்றிருந்தார். அவர் கையில் ஒரு பெரிய நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்ட ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருந்தது. மேடம், இது மதிவதனி அவங்களுக்கான பார்சல். ஆதித்யவர்மன் சார் ஆஃபீஸில் இருந்து வருது. இங்கே ஒரு சைன் பண்ணுங்க. மதிக்கு இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. அச்சோ, இவர் என்ன சொன்ன மாதிரி அனுப்பிட்டாரே என்று அவளது அடிமனம் கத்தியது. தயக்கத்துடன் கையெழுத்திட்டு விட்டு அந்த பெட்டியை தூக்கி கொண்டு உள்ளே வந்தாள். அவளது தங்கையும் அம்மாவும் ஆச்சரியத்துடன் அவளை சூழ்ந்து கொண்டனர். அந்த பெட்டியின் உரையை பிரித்தபோது உள்ளே மின்னியது ஒரு அற்புத கலைப்படைப்பு. அது வெறும் புடவை அல்ல, ஒரு பெண்ணின் கனவை நூலிழைகளால் நெய்து போன்றதொரு பேரழகு. நள்ளிரவு நீல நிறத்தில் மெல்லிய பட்டு துணியால் ஆன அந்த நவீன ரக ஆடை அறையின் ஒளியை ஈர்த்து தன்னுள் ஒளித்து வைத்திருந்தது. அதனுடன் இணைந்திருந்த ஆபரணங்கள் ஒவ்வொன்றும் ஆதித்யாவின் ரசனை பறைசாற்றின. ஆதித்யா தனது ஜிம்மில் ஒர்க் அவுட் செய்து கொண்டே மதியை பற்றி நினைத்தான். இந்த புடவையை பார்த்த உடனே எனக்கு உன்னோட ஞாபகம் தான் வந்தது மதி. அந்த நீல நிறம் உன் நிறத்துக்கு அத்தனை எடுப்பாக இருக்கும். அந்த புடவையை நீ கட்டும்போது அது உன் இடைய மென்மையாக சுற்றி வலிக்கும் பாரு. அப்போது நான் உன்னை அணைச்ச அந்த உணர்வு உனக்கு மறுபடியும் வரணும். மற்றவங்க முன்னாடி நீ ஒரு சாதாரண பொண்ணு, ஆனால் எனக்கு நீ ஒரு மகாராணிடி. அந்த பார்ட்டியில் எல்லாரும் உன்னை பார்த்து பொறாமப்படணும். ஆனால் நீ மட்டும் ஏன் கண்ணையே பார்த்துட்டு நிற்கணும். நீ மறுக்க முடியாது மதி. இந்த ட்ரெஸ் உன் உடம்ப தொடும்போது என் தீண்டல் உனக்குள்ள உணரப்படணும்னு தான் இதை தேடி தேடி எடுத்தேன். அன்னைக்கு நைட் நீ என் பக்கத்தில் ஒரு தேவதை மாதிரி வந்து நிற்க போகிற. நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அந்த கிஃப்ட் பாக்ஸை பார்த்த பார்வதியோ, என்ன மதி இது, இவ்வளோ பெரிய பெட்டியாக இருக்குது, யார் அனுப்புனது? அதை கேட்ட மதியோ தடுமாறினாள். அது அது வந்துமா, கம்பெனி டீல் சக்ஸஸ் ஆனதில் அந்த பார்ட்டிக்கு நான் இதை போட்டுட்டு வரணும்னு ஆஃபீஸ்லேருந்து அனுப்பியிருக்காங்க. சஞ்சய் சார் தான் சொன்னார். ஆதியின் பெயரை சொல்ல பயந்து சஞ்சய் பெயரை கூறினாள். அக்கா, என்னது இது, செம்மையாக இருக்குது. இந்த சாரியை சீக்கிரம் இதை ட்ரை பண்ணி பாரு. ஆதித்ய சார் ரொம்ப காஸ்ட்லியாக தான் அனுப்புவார் போல. மதி அந்த ஆடையை தொட்டு பார்த்தாள். அதன் மென்மை அவளது விரல்களை வருடியது. ஆதித்யா அனுப்பிய அந்த மெசேஜ் மீண்டும் அவளது காதுக்குள் ஒலித்தது. நீ எனக்கு மட்டும்தான். நகரத்தின் மிகவும் விலையுயர்ந்த மற்றும் புகழ்பெற்ற அந்த கிராண்ட் பிளேஸ் ஹோட்டல், ரூஃப்டாப் கார்டன் என்று ஆதித்யாவிற்காக ஒரு சொர்க்கப்புரியாக மாறியிருந்தது. அந்த இடத்தின் பிரம்மாண்டத்தை விவரிக்க வார்த்தைகளே போதாது. வானத்தை முத்தமிடும் உயரத்தில் மேகங்களுக்கு மிக அருகில் அந்த பார்ட்டி ஹால் அமைந்திருந்தது. அந்த இடத்தின் என்ட்ரிவே முதல் மெயின் ஸ்டேஜ் வரை எல்லாமே லக்ஸுரி என்ற சொல்லிற்கு புதிய இலக்கணம் கொடுத்தது. சஞ்சய் அங்கே ஒரு புயலை போல சுழன்று வேலை பார்த்து கொண்டிருந்தான். கையில் ஒரு ஐபேட் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் பார்த்து பார்த்து செதுக்கினான். ஹே, அந்த கிறிஸ்டலை இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக வைங்க. ஆதித்ய சாருக்கு அந்த வார்ம் கோல்ட் லைட்டிங்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அந்த ரெட் கார்பெட்டில் ஒரு சின்ன மடிப்பு கூட இருக்கக்கூடாது, புரியுதா? அவன் ஒவ்வொரு பணியாளரையும் விரட்டி வேலை வாங்கி கொண்டிருந்தான். மதியின் வரவிற்காக தான் அந்த மொத்த இடமும் தயாராகி கொண்டிருப்பதைப் போல சஞ்சய் உணர்ந்தான். ஹால் முழுவதும் ஆயிரக்கணக்கான ஃபேரி லைட்ஸ் மற்றும் ஸ்மார்ட் எல்இடி ஸ்ட்ரிப்ஸ் பொருத்தப்பட்டிருந்தன. அவை ஒரு மாயாஜால தோற்றத்தை கொடுத்தன. சுவர்களில் பிரதிபலித்த அந்த ஆம்பியன்ட் லைட்டிங் அந்த இடத்தையே ஒரு ட்ரீமி அட்மாஸ்பியருக்கு மாற்றியது. தரையில் விரிக்கப்பட்டிருந்த அந்த தரை விரிப்புகள் மிக மென்மையாக இருந்தன. ஆங்காங்கே வைக்கப்பட்டிருந்த எக்ஸாட்டிக் ஃப்ளவர்ஸ் மற்றும் ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபவுண்டைன்ஸ் அந்த இடத்திற்கு ஒரு ராயல் டச் கொடுத்தன. பிரம்மாண்டமான சர்க்குலர் பார் கவுண்டர் நடுவில் மின்னியது. உலகின் மிக சிறந்த மது வகைகள் அடுக்கப்பட்டிருந்தன. சஞ்சய் ஒரு நிமிடம் அந்த இடத்தின் மையத்தில் நின்று சுற்றிலும் பார்த்தான். வாவ், இது வெறும் பிஸ்னஸ் சக்ஸஸ் பார்ட்டி மட்டும் இல்லை, ஆதித்யாவோட கௌரவம். இதில் மதியோட வருகை தான் அந்த ஃபைனல் டச். அவள் வரும்போது ஆதித்யாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கவே எனக்கே எக்ஸைட்டிங்காக இருக்குது. அவன் தனது கையை தட்டி சிக்னல் கொடுக்க
இசை மெதுவாக ஒலிக்கத் தொடங்கியது. அந்த மெல்லிய ஜாஸ் மியூசிக் அந்த பிரம்மாண்டமான ஹாலில் ஒரு கிளாசி அதிர்வை உருவாக்கியது. அந்த மண்டபத்தின் ஒவ்வொரு அணுவும் ஆதித்யாவின் வெற்றியையும் அதிகாரத்தையும் பறைசாற்றி கொண்டிருந்தன. நில ஒளியின் ஒளியை தோற்கடிக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த அந்த செயற்கை மின்விளக்குகள் அங்கு வரும் ஒவ்வொருவரையும் ஒரு புதிய உலகிற்கு அழைத்து செல்ல காத்திருந்தன. அந்த பிரம்மாண்டமான வாயிலின் வழியாக ஒரு பேரரசனின் கம்பீரத்தோடு ஆதித்யவர்மன் உள்ளே நுழைய போகும் அந்த வினாடிக்காக காலம் காத்து நின்றது. அவனது கார் மண்டலம் போன்ற மனதிற்குள் மின்னல் என தோன்றும் மதியின் பிம்பம் மட்டுமே அந்த இடத்தின் உண்மையான ஒளியாக இருக்கப் போகிறது. இரவு 8 அடி எடுத்து வைத்திருந்தது. அந்த ரூஃப்டாப் கார்டன் இப்போது வண்ண விளக்குகளின் ஒளியில் ஒரு இந்திரலோகமாக மாறியிருந்தது. அலுவலகத்தில் பணிபுரியும் அனைவரும் வந்துவிட்டனர். சஞ்சய் மற்றும் அஜய் இருவரும் டிப்டாப்பாக விலையுயர்ந்த சூட்களில் ஒரு மாடலை போல காட்சியளித்தனர். சஞ்சய் எதற்கும் பதற்றப்படாமல் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருந்தான். ஆனால் அஜய், அவனது கண்கள் அலைப்பாய்ந்து கொண்டிருந்தன. சரியாக அந்த தருணத்தில் அங்கிருந்த அனைத்து இசைக்கருவிகளும் ஒரு கணம் மௌனமாகி பின் ஒரு கம்பீரமான இசையை மீட்டின. அனைவரது பார்வையும் நுழைவாயிலை நோக்கி திரும்பியது. ஆதித்யவர்மன் உள்ளே நுழைந்தான். கருப்பு நிற கஸ்டம் மேட் டக்ஸிடோ, பளபளக்கும் காலணிகள், சீராக வாரப்பட்ட தலைமுடி. அவன் நடந்து வரும்போது அந்த பிரம்மாண்டமான ஹாலை அதிர்ந்தது போல இருந்தது. அவனது முகம் ஒரு கல்லில் செதுக்கப்பட்ட சிலை போல கம்பீரமாகவும் கண்கள் ஒரு வேட்டையாடும் சிங்கத்தின் கூர்மையோடும் இருந்தன. அவன் உள்ளே வந்ததும் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் அவனிடம் கைகுலுக்க ஓடி வந்தார். ஆதித்யா அவருடன் கைகுலுக்கி பேசி கொண்டிருந்தாலும் அவனது கருவிலைகள் அந்த பெரிய வாசலையே வட்டமிட்டு கொண்டிருந்தன. அவனது இதயம் ஒரே ஒரு பெயரையே உச்சரித்து கொண்டிருந்தது, மதி. அஜயால் பொறுக்க முடியவில்லை. அவனது இதயத்தில் மதி மீது ஒரு இனம் புரியாத ஆசை முட்டுவிட ஆரம்பித்திருந்தது. அவள் இன்னைக்கு வருவாளா? அவளோட நான் டான்ஸ் ஆட முடியுமா என்ற எண்ணங்கள் அவனை அரிக்க சட்டென்று அவளுக்கு ஃபோன் செய்தான். ஏ மதி, எங்கே இருக்க? பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாரும் வந்துட்டாங்க. ஆதித்ய சார் வந்தாச்சு, சீக்கிரம் வா என்று கூற மதியோ மறுமுனையில் பிஸியாக ஆட்டோவில் வந்து கொண்டிருந்தாள். பக்கத்தில் வந்துட்டேன் அஜய். இன்னும் 5 நிமிஷத்தில் உள்ளே வந்துடுவேன். கால் கட் பண்ணுறேன் என்று விட்டு வைத்து விட்டாள். அடுத்த 5வது நிமிடம் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. ஹாலின் மெயின் டோர் மெதுவாக திறந்தது. மெல்லிய காற்று உள்ளே புகுந்து அலைப்பாய மதி உள்ளே நுழைந்தாள். அந்த ஒரு நொடி அங்கிருந்த மொத்த கூட்டமும் பேச்சற்று உறைந்து போனது. இசையின் சத்தம் கூட காற்றில் கரைந்து போனது போல ஒரு மையான அமைதி. மதி அவள் இன்று ஆதித்யாவிற்கு பிடித்த அந்த நள்ளிரவு நீல நிறத்தில் ஒரு நேர்த்தியான காஞ்சிபுரம் பட்டுப்புடவை தன் பாணியில் அணிந்து வந்திருந்தாள். மேக கூட்டங்களுக்கு நடுவே ஒரு மின்னல் கொடி படர்ந்தது போல அந்த புடவை அவளது மேனியை சுற்றி கட்டி தழுவியிருந்தது. அவளது நீண்ட கூந்தலை அவள் முடியாமல் ஃப்ரீயாராக விட்டிருந்தாள். அவள் நடக்கும்போது அந்த கூந்தல் அவளது இடுப்பு வரை அலைப்பாய்ந்தது. கண்களில் அடர்த்தியான மை தீட்டியிருந்தாள். நெற்றியின் நடுவே ஒரு சிறிய கருப்பு பொட்டு, காதுகளில் ஒன்றலாடும் ஜிமிக்குகள், கொலுசு சத்தம். அவள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் அவளது காலில் இருந்த அந்த சிறிய கொலுசுகள் மௌனமாக கவிதை பாடின. அஜய் வாயடித்து போய் நின்றான். அவனுக்கு பார்த்த கண்கள் பார்த்தபடியே இருந்தது. இது நம்ம மதியா என்று அவனது அடிமனம் கேட்டது. அவளது அந்த யதார்த்தமான அழகில் அவன் தன்னைத்தானே தொலைத்திருந்தான். ஆனால் ஆதித்யா, அவனது நிலைமை இன்னும் மோசம். அவன் கையில் இருந்த ஒயின் கிளாஸை இறுக்கி பிடித்தான். அவனது கண்கள் அவளது நுனிப்பாதம் முதல் உச்சி வரை ஒரு வித பசியோடு மேய்ந்தது. என்ன அழகுடா இது! எனக்கு பிடிச்ச கலரில் புடவை கட்டிட்டு வந்து என் கண்ட்ரோலையே தவிடுபொடி ஆக்குறாளே. அவள் கண்ணில் இருக்கிற அந்த மையில் நான் மூழ்கிடுவேன் போல இருக்கே. அந்த சின்ன கருப்பு பொட்டும் காதில் ஆடுற ஜிமிக்கியும் இன்னைக்கு என்ன ஒரு வழி பண்ணாமல் விடாது போலையே. ஏண்டி என்னை இப்படி கொள்கிற? அவளை இங்கேயே அள்ளிக்கிட்டு போய் எங்கேயாவது மறைச்சி வச்சுக்கணும்னு தோணுதேடா. அவன் பிஸ்னஸ் பார்ட்னர் பேசி கொண்டிருந்தது எதையுமே அவன் கேட்கவில்லை. அவனது மொத்த உலகமும் இப்போது அந்த வாசலில் வந்து நின்ற தேவதையின் காலடியில் சுருண்டு கிடந்தது. நிலவு தரையிறங்கி வந்ததை போன்ற அந்த பேரொளியில் மதியின் பாத சலங்கைகள் அந்த மாளிகையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்தன. அவளது ஒற்றை பார்வைக்காக 2 வலிமையான இதயங்கள் அங்கே போர்க்களத்தில் நின்றன. ஒருவன் ஆசையினால்
இன்னொருவன் ஆவேசமான காதலினால். விண்ணத்திற்கும் இசை, கண்ணை பறிக்கும் ஒளிவெள்ளமும் அந்த பார்ட்டி ஹாலை வேறொரு உலகமாக மாற்றியிருந்தது. விலையுயர்ந்த வாசனை திரவியங்களின் நறுமணம் காற்றில் தவழ அங்கிருந்த ஒவ்வொரு அணுவும் வெற்றியின் கர்வத்தை பேசி கொண்டிருந்தன. ஆனால் அந்த பிரம்மாண்டங்களுக்கு நடுவே மதியின் எளிமையான பேரழகு மட்டும் தனித்து நின்று அனைவரையும் கட்டி போட்டது. மதியை பார்த்த நொடியிலிருந்து அஜய்க்கு தலைக்கால் புரியவில்லை. அவனது இதயம் அவனையும் அறியாமல் அவளிடம் சரணடைந்து விட்டது. என்னடா இது, இவ்வளோ நாளா மதிய ஒரு சாதாரண பொண்ணாக தான் நான் பார்த்தேன். ஆனால் இன்னைக்கு அவளை பார்க்கும்போது ஏதோ ஒரு மேஜிக் பண்ண மாதிரி இருக்கே. அந்த நீல நிற புடவையில் அவளை பார்க்கும்போது அப்படியே கவிதை மாதிரி இருக்கா. என்னையே மயக்கிட்டாடா இந்த மதி. இன்னைக்கு அவகிட்ட என் மனசில் இருக்கிறத சொல்லியே ஆகணும். அஜய் மெல்ல மதியை நெருங்கினான். அவனது கண்கள் அவளது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தன. ஹே மதி, நிஜமாவே சொல்கிறேன், யூ ஆர் லுக்கிங் அப்சல்யூட்லி கார்ஜியஸ். இன்னைக்கு இந்த பார்ட்டியில் மற்ற எதையுமே பார்க்க தோணலை. உன்னையே பார்த்துட்ருக்கலாம் போல இருக்கு. மதிக்கு சங்கடமாக இருந்தது. அவள் ஒரு மெல்லிய ஆழமான புன்னகையை மட்டும் பதிலாய் அளித்தாள். அவளது கண்கள் ரகசியமாக ஆதித்யாவை தேடின. திடீரென்று ஹாலின் மையப்பகுதியில் இருந்த ஸ்பாட்லைட் அனைத்தும் மேடையை நோக்கி திரும்பின. ஆதித்யவர்மன் கையில் மைக்கை ஏந்தி நின்றிருந்தான். அவனது ஒரு கரம் கோட் பாக்கெட்டுக்குள் இருக்க இன்னொரு கரம் மைக்கை இறுக பிடித்திருந்தது. அவன் மேடையில் நின்ற தோரணை ஒரு பேரரசன் தனது குடிமக்களை பார்ப்பது போல இருந்தது. குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். நாம் இன்னைக்கு இங்கே கூடியிருக்கிறது காரணம் நம்மளோட உழைப்பு. பல சவால்கள், பல தடைகளை தாண்டி இன்னைக்கு நம்ம இந்த சக்ஸஸ் அடைஞ்சிருக்கோம். இது என்னோட வளர்ச்சி மட்டும் இல்லை, இந்த கம்பெனியோட ஒவ்வொருத்தரோட உழைப்பும். அவன் பேசி கொண்டிருக்கும் போதே அவனது பார்வை அஜய் அருகில் நின்ற மதியின் மீது பதிந்தது. அஜய் அவளோடு நெருக்கமாக பேசி கொண்டிருப்பதை பார்த்ததும் ஆதியின் கண்கள் கோபத்தில் சிவந்தன. அவன் கையில் இருந்த மைக்கை இன்னும் இறுக பற்றினான். பிஸ்னஸில் ஜெயிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் அந்த வெற்றியை கொண்டாடுறது. ஸோ டு நைட் தே ஆர் நோ ரூல்ஸ், நோ ஃபார்மல் டாக்ஸ். மியூசிக் இன்னும் அதிகமாகட்டும். எல்லாரும் டான்ஸ் ஃப்ளோருக்கு வாங்க. லெட்ஸ் செலிப்ரேட் திஸ் விக்டரி. என்ஜாய் த நைட். அவன் பேசி முடித்ததும் கைத்தட்டல் ஓசை விண்ணை பிளந்தது. டே அஜய், அவள் பக்கத்தில் நிற்காதரா. எனக்குள்ள நெருப்பு எரியுது. இன்னைக்கு இந்த பார்ட்டி முடியறதுக்குள்ள மதி யாருக்கு சொந்தன்னு நான் உனக்கு காட்ட போகிறேன். மதி, அந்த புன்னகையை எனக்காக மட்டும் வை. நீ சிரிச்சா இந்த உலகமே அழகாக தெரியுது. ஆனால் அந்த சிரிப்பு அஜய்க்கானது இல்லை, அது எனக்காக மட்டும்தான். ஆதித்யா மேடையிலிருந்து கீழே இறங்கி வரும்போது அவனது வேகம் அதிகரித்தது. பார்ட்டி ஹாலில் இசை உச்சத்தை தொட்டது. டிஜே அதிரடி பாடல்களை இசைக்கத் தொடங்கினான். இளைஞர்கள் கூட்டம் டான்ஸ் ஃப்ளோரை நோக்கி படையெடுத்தனர். ஒளி வெள்ளத்திற்கு நடுவே ஒரு பக்கம் அஜயின் ஏக்கம், இன்னொரு பக்கம் ஆதித்யாவின் அதிரடியான காதல். இரண்டுக்கும் நடுவே எதற்கும் சிக்காத மின்னலை போல மதி. பார்ட்டி ஹாலில் ஒளிரும் நீல நிற விளக்குகள் மெல்ல மங்கி ஒரு மென்மையான மெலோடி இசை அந்த காற்றை ஆக்கிரமித்தது. காதலின் ஈரத்தை சுமந்து வந்த அந்த இசை பல ஜோடிகளை ஆடுகளத்தை நோக்கி ஈர்த்தது. அந்த மயக்கமான சூழலில் அஜயின் மனதில் மதியின் மீதான ஈர்ப்பு ஒரு கட்டுப்பாடற்ற வெறியாக மாறியது. அஜய் சட்டென்று மதியின் கையை பற்றினான். அவனது கண்களில் ஒருவித போதை தெரிந்தது. வாமதி, இந்த மெலடி சாங்குக்கு நம்ம 2 பேரும் டான்ஸ் ஆடியே ஆகணும். நோ சொல்லாத ப்ளீஸ். இல்லை அஜய், எனக்கு டான்ஸ்லாம் ஆட தெரியாது, அதுவும் இவ்வளோ பேர் முன்னாடி. ப்ளீஸ் விடுங்க. ஆனால் அஜய் கேட்பதாக இல்லை. அவன் வலுக்கட்டாயமாக மதியை டான்ஸ் ஃப்ளோருக்கு நடுவில் இழுத்து சென்றான். இசை மெல்ல தொடங்க அஜய் மதியின் ஒரு கையை தனது தோளில் வைத்துக்கொண்டு மதியின் ஒரு கையை தனது கையால் கோர்த்து கொண்டான். அடுத்த வினாடி அவன் தனது இன்னொரு கையை மதியின் மென்மையான அந்த நீல நிற பட்டுப்புடவை மறைத்திருந்த இடையின் மீது வைத்தான். மதியின் உடல் ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் உறைந்தது. அவனது கைகள் படும்போது அவளுக்கு அருவருப்பாகவும் பயமாகவும் இருந்தது. அவள் எப்படியாவது அங்கிருந்து தப்பிக்க துடித்தாள். அந்த பார்ட்டி ஹாலின் வண்ண விளக்குகளுக்கு நடுவே அஜயின் பிடையில் சிக்கிய ஒரு சின்னஞ்சிறு குருவியைப் போல தவித்தாள் மதி. தூரத்தில் இருந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரிடம் பேசி கொண்டிருந்த ஆதித்யாவின் கண்கள் டான்ஸ் ஃப்ளோரில் நிலைத்தன. அங்கே அவன் கண்ட காட்சி அவனது இரத்தத்தை உறைய வைத்தது. டேய்,
என்ன தைரியம் இருந்தா என் மதி மேலே கை வைப்ப? நான் உரிமையோடு தொட்ட அந்த இடத்துல நீ கை வைக்கிறியா? மதியோட முகத்தை பாரு. அவள் எவ்வளோ பயந்து போய் நிற்கிறா. அவளுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சோம் அவளை இப்படி தொடுறியா? இன்னைக்கு உன் கையை நான் உடைக்கல, நான் ஆதித்யவர்மன் இல்லடா. ஆதித்யா கையில் இருந்த மது கோப்பையை மேஜையில் ஓங்கி வைத்தான். அது டக்கென்ற சத்தத்துடன் அதிர்ந்தது. அவனது கண்கள் சிவந்து நெருப்பு பிளம்பாக மாறியது. ஆதித்யா மதியையும் அஜயையும் நோக்கி நடக்கத் தொடங்கினான். அவன் நடந்து வரும் வேகத்தில் அங்கிருந்த கூட்டமே தானாக விலகி வழிவிட்டது. அவனது காலணிகளின் சத்தம் அந்த மெல்லிய இசைக்கு நடுவிலும் ஒரு எச்சரிக்கை மணியைப் போல கேட்டது. மதி அஜயின் பிடியில் இருந்தபடியே ஆவேசமாக வரும் ஆதித்யாவை பார்த்தாள். அவனது அந்த மரண பார்வை அவளுக்கு கொலை நடுக்கத்தை ஏற்படுத்தியது. ஐயோ, சார் வராரே, அஜய்க்கு ஏதாவது ஆகிடுமோ என்ற பயத்தில் அவள் கண்கள் கலங்கின. சரியாக இசை அதன் உச்சத்தை தொடும்போது ஆதித்யா அவர்கள் இருவருக்கும் மிக அருகில் வந்து நின்றான். அஜய் இதை கவனிக்காமல் மதியின் காதோரம் ஏதோ சொல்ல முயல ஆதித்யா அஜயின் தோளை தொட்டான். அஜய் திரும்பி பார்த்தான். அங்கு ஆதித்யா நின்று கொண்டிருந்தான். ஆதித்யா ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவன் சட்டென்று அஜயின் கையை மதியின் இடையிலிருந்து விலக்கி எறிந்தான். மதியின் கையை பற்றி தன் பக்கம் இழுத்த அந்த வினாடி அவள் அவனது மார்பில் வந்து மோதினாள். அவளது நடுக்கம் அவனது இதயத்தோடு கலந்தது. ஸ்டாப் இட் அஜய், நீ ஆடினது போதும். இப்போ இவ யாருடைய பார்ட்னர்னு நான் உனக்கு காட்டுறேன், தள்ளி நில்லு. ஆதித்யாவின் அந்த அதிகார குரலில் அஜய் அப்படியே மிரண்டு போய் நின்றான். அங்கிருந்த மொத்த கூட்டமும் இமைக்க மறந்து அந்த மூவரையும் பார்த்து கொண்டிருந்தது. அந்த பிரம்மாண்டமான ஹாலில் ஒலித்து கொண்டிருந்த மெல்லிசை இப்போது ஆதித்யாவின் இதய துடிப்பிற்கு ஏற்ப வேகம் கொண்டது. விளக்குகளின் ஒளி மங்கி மெல்லிய ஊதா நிற சுடர்கள் அவர்கள் இருவர் மேல் மட்டும் தஞ்சம் புகுந்தன. அங்கே நிலவிய நிசப்தத்தை உடைத்து கொண்டு ஆதித்யா மதியை தன் வசப்படுத்திய அந்த வினாடி காலம் ஒரு கணம் உறைந்து போனது. அஜயின் கரங்களிலிருந்து மதியை தன் பக்கம் இழுத்த ஆதித்யா ஒரு நொடி கூட தாமதிக்கவில்லை. அவளது பட்டுப்புடவையின் முந்தானியை மெல்ல விலக்கி அவனது வலுவான கரத்தால் அவளது இடையை வளைத்து பிடித்தான். அவனது விரல்கள் அவளது இடையில் அழுத்திய அந்த வேகம் நீ எனக்கு மட்டும்தான் என்கிற அதிகாரத்தை சொல்லாமல் சொன்னது. இன்னொரு கையால் அவளை தன்னோடு இருக அணைத்து கொண்டான். மதியின் இதயம் அவன் மார்பில் மோதுவது அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் காய்ஸ். இந்த எபிசோடு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.